அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஏப்ரல் 19ஆம் தேதி நம்ம கட்டணமில்லா பயிற்சி ஒன்று அளிக்க போகிறோம். அது வரைபடமே இல்லாமல் எப்படி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தேர்ந்தெடுப்பது, கணக்கீடு செய்வது அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சியின் நோக்கம். விருப்பம் உள்ளவர்கள் நம்மிடம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் துவங்குபவர்களுக்கு நம்ம வழங்குகிறோம். விருப்பம் உள்ளவர்கள் இணையலாம். வாட்ஸ்அப் எண் 9842610908 என்ற எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்து தகவல் பெற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பாக எங்களிடம் கணக்கு துவங்குபவர்களுக்கு மட்டும்தான் பயிற்சி அளிக்கப்படும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024ஆம் ஆண்டு நேரம் 7:10:37 அடிப்படையில் நம்மளுக்கு ஏப்ரல் கான்ட்ராக்டோட ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா 22,145க்கு வர்த்தமாயிட்ருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு 22,200க்கு ஃபியூச்சர் முடிவுற்றிருக்கு. 22,100 113 நம்மளுக்கு லோ, மொத்தம் 90 புள்ளிகள். அப்போ அதோட ஆவரேஜ் க்ளோஸுக்கும் முந்தைய நாள் வர்த்தகத்தோட லோவுக்கும் ஆவரேஜில் ஓப்பன் ஆகுது. இது ஒரு இன்சைடு ஓப்பன். தொடர்ச்சியாக 2 நாட்களாகவே நம்மளுக்கு ஒரு கேப் டவுன் தான் கிடச்சிட்ருக்கு. கேப் டவுன் கிடைச்சாலும் பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷனுக்கு ஒரு தாக்கம் இருந்ததா அப்படின்னா தாக்கம் குறைவாக தான் இருந்தது. அதுக்கு காரணம் இம்ப்ளைடு வால்டி கரைதல் செய்த பின் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு தாக்கம் கொடுத்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்து உடனே. இப்போ ஒரு தாக்கம் அப்படின்னா ஒரு 5 நிமிடத்துலேயே ஒரு நல்ல ஒரு தாக்கம் கொடுக்கணும். அந்த மாதிரி ஆப்ஷன் வர்த்தகத்தில் அந்த மாதிரி தாக்கம் ஏற்படலை. அப்போது காத்திருந்து தான் நம்மளுக்கு லாபமோ அல்லது நட்டமோ பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தது. இதுபோல் வணிகம் ஏற்படும் போது ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றுவது அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்க்க முற்படணும். ஏன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் வர்த்தகம் பண்ணும்போது அது பிரேக் அவுட் ஆகாமல் ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை மீண்டும் உங்களோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டார்கெட் ரீச் பண்ண வாய்ப்பு இருக்கும். அப்போ இதுபோல் நேரத்தெல்லாம் காத்திருந்து தான் லாபத்தை நீங்கள் உறுதி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் காத்திருந்து செய்யும்போது அது நம்மளுக்கு மாறுபாடாக நடைபெறக்கூடிய வாய்ப்பாக இருந்தால் அது நட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் வியாபாரம் செய்வதை விட தவிர்ப்பதனால இதில் வியாபாரம் செய்தாலும் சிறிய லாபத்தில் வரக்குண்டான வாய்ப்பை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆப்ஷன் செயினை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இம்ப்ளைடு வால்டி இப்போ 15க்கு உட்பட்டு இருக்குது. பரவலாக அனைத்து இடங்களிலும் இப்போ பேசிக்கொண்டு இருப்பது பார்த்திங்கன்னா போர் இரு நாட்டுக்கும் இடையே போர் நடைபெறுதுன்னு ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுகிறது அப்படிங்கிறது தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது. ஆனால் அந்த அளவுக்கு இங்கே இம்பேக்ட் மார்க்கெட்டில் கேப் டவுனே அதற்கு காரணமாகவே கேப் டவுன் ஏற்பட்டாலும் நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு போர் சொல்கிறது அப்படின்னா 200 புள்ளிகள் 250 புள்ளிகள் நிஃப்டி இறங்குதுன்னா அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னா ஒரு தாக்கம் பாருங்கள். ஒரு புட் ஆப்ஷனில் ஒரு விலை மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ 22,100 புட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. சந்தை தொடர்ச்சி நம்மளுக்கு இறங்கிட்டு தான் வர்றாங்க. ஆனால் இதனுடைய தாக்கம் பாருங்கள். அதுக்கு முந்தின நாள் முடிவுற்ற விலை 40 ரூபா, நம்மளுக்கு 100 ரூபா 2 மடங்கு ஆயிருக்கு. அதற்கப்புறம் முடிவுறது பாருங்கள், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு அருகே நம்மளுக்கு க்ளோஸ் ஆகுறாங்க. அப்போ 40 ரூபானா 57 ரூபா. ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தாக்கம் அப்படிங்கிறது புட் ஆப்ஷனில் கொடுக்கக்கூடிய ஹையை தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் மீண்டும் ஒரு விலை வீழ்ச்சி தான் நம்மளுக்கு ஏற்படுகிறது. அது இல்லாமல் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நீங்கள் அதோட டேட்டா மட்டும், அந்த புட் ஆப்ஷனோட டேட்டா மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுக்கு குறைந்தபட்ச லோவாக இருக்கிறது 6 ரூபா, நம்மளுக்கு 99 ரூபா மட்டும் வந்திருக்காங்க. இங்கே 22,500லேருந்து வரும்போது அப்போ இது என்ன ஆகுது, ஓடிஎம் ஆப்ஷன் நம்மளுக்கு ஐடிஎம்ஐ நோக்கி வர்றதுனால உங்களுக்கு அதனுடைய ஏற்றம் இப்படி தெரியுது. இருந்தாலும் இதை தக்க வச்சாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமாகத்தான் இருந்திருக்கும். நீங்கள் யாரெல்லாம் புட் ஆப்ஷனை வியாபாரம் பண்ணிங்க அவங்களுக்கு மட்டும்தான் இதனை பற்றி ஒரு புரிதல் ஏற்படும். அதனால் இந்தளவுக்கு பதற்றமான சூழ்நிலை இருந்தாலும் கூட சந்தையோட இறங்கு முகம்
அப்படிங்கிறது மிக மெதுவாக இருக்குன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரே இல்லை அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். செல்லிங் ப்ரெஷர் வந்து அந்த புட் ஆப்ஷனுடைய விலை மாற்றங்கள் வந்துட்டு மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். காரணம் இங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி தான். இப்போ இம்ப்ளைடு வாலட்டி அதை போர் பதற்றத்துக்கு தகுந்த இம்ப்ளைடு வாலட்டி இங்கே இல்லை. வேறு ஏதாச்சும் ஒரு எல்லாருமே வந்து ஒரு பொசிஷன் அவங்க வச்சுருக்கிறாங்கன்னா பயந்து கொண்டு இருக்கிற பொசிஷன் எல்லாம் விட்டு நம்ம வந்து இப்போ இந்த பிரச்சனையே இல்லாமல் இருக்கட்டும், அதனால் வந்து நம்ம பொசிஷனை கேபிட்டலை முதலீட்டை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிற அக்ரஸிவ் செல்லிங்னு சொல்லுவாங்க. அந்த செல்லிங் இங்கே வர கிடையாது. அந்த செல்லிங் வரும்போது தான் வேறு மாதிரி அந்த போர் பதற்றத்துக்கு உண்டான தாக்கம் இருக்கும். அந்த பதற்றம் இங்கே வந்து தாக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த தாக்கத்திற்கு உண்டான மதிப்பு இங்கே குறைவு அப்படிங்கிறதான் இங்கே நம்ம எடுத்துக்கணும். பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி 40 எக்ஸ்பெரி மாற்றிக்கலாம். 24 47,500 கால் புட், அதுக்கப்புறம் ஃபுல்லாக கால் ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேங்க. இது ஒரு மல்டிபிள் கெச் சொல்லுவாங்க. 47,500 வந்து ஒரு ஸ்ட்ராடல் சொல்லுவாங்க. 47,500 புட் ஆப்ஷனுடைய ஹை நியர்பை 500 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 47,000. 47,500 கால் 536 ரூபானா 48,000. க்ளோசிங் பார்த்திங்கன்னா இவங்க 326 ரூபா புட் ஆப்ஷன். அப்போ 47,174. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 478. அப்போ 47,978. அப்போ இந்த இடங்கள் மிக தாக்கம் உண்டான இடமா இருக்கும். இம்ப்ளைடு வாலட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸ்பெரி மாற்றணும். இம்ப்ளைடு வாலட்டி இங்கே வந்து கால் ஆப்ஷன் சைடு அதிகமாகவும் புட் ஆப்ஷன் சைடு ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.